வணக்கம். நான் பிரேம்காந்த். நாம் தமிழர் கட்சியில் தகவல் தொழில்நுட்பத் துறையில இருக்கேன். இன்னைக்கு திருப்பூர்ல தொழிலாளர் சங்கம் சார்பா இந்த கருத்தரங்கு எடுத்திருக்கிறாங்க. அதற்கு முதல்ல நன்றி. டெல்லி போயிட்டு வந்ததை பத்தி ஆல்ரெடி அபிநயா அவங்களும் பிரேமரனும் பேசியிருப்பாங்க. இப்போ நாங்க அங்க இருக்கக்கூடிய டெக்னிக்கல் டீடைல்ஸ் ஆல்ரெடி அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்ப நான் என்ன பேசணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, நான் தகவல் மற்றும் தொழில்நுட்பத் துறையில இருக்கிறதுனால தகவல் மற்றும் தொழில்நுட்பம். தகவல்னா நமக்கு தெரியும், நமக்கு எல்லாமே டேட்டா. ஸோ நான் இங்க என்ன பண்ணணும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, கட்சிக்கு புதுசா நம்ம கட்சி மேல ஈடுபாடோட இருக்கிறாங்க. நம்ம கட்சி அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆனா கட்சிக்குள்ள அவங்க இல்ல. அப்படிப்பட்ட நிறைய ஆளுங்க நம்ம தெருவுல இருக்கலாம், நம்ம ஊர்ல இருக்கலாம், நம்ம வாக்ககத்துல இருக்கலாம், நிறைய பேர் இருக்கலாம். அவங்களெல்லாம் நம்ம கட்சி நோக்கி வர வைக்கிறதுக்கும், நம்ம கிட்ட உறுப்பினரா இருக்கும், இல்ல நம்ம கட்சியோட தகவல் அவங்க கிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கும் முதல்ல ஒரு வழிவகை செய்யணும். நிறைய பேருக்கு இப்ப நம்ம 36 லட்சம் வாக்கு வாங்கியிருக்கிறோம். ஆனா நம்ம கிட்ட 36 லட்சம் உறுப்பினர் இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது இல்லையா? இப்ப திருப்பூர் தெருக்குல 4800 பேர் என்னமோ உறுப்பினர்கள் இருக்கிறாங்க. ஆனா இந்த 4800 பேருக்கும் நம்ம கட்சி என்னென்ன நிகழ்வு எடுக்கிறாங்க, நம்ம கட்சி என்னென்ன செய்யறாங்கிற தகவல் போய் சேருதானே கண்டிப்பா இல்ல. முதல்ல இந்த விஷயத்தை சரி பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். என்னன்னா, நம்மளோட உறுப்பினர்கள் அத்தனை பேருக்கும் கட்சி இப்போ எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா, நம்ம மே 18 நிகழ்வுக்கு வருஷம் வருஷம் நம்ம வந்து ரத்த தான முகாம் நடத்துவோம். இந்த ரத்த தான முகாம் நடத்துறோம் அப்படிங்கிறத நம்மளோட உறுப்பினர் எல்லாருக்கும் போய் சேர்ந்துருமா தகவல்னா அது கண்டிப்பா கேள்விக்குறிதான். நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, நான் இப்ப திருப்பூர் தெற்குல இருக்கிறேன். திருப்பூர் தெற்க வந்து அண்ணா ஏற்கனவே வந்து 8 மாவட்டமா பிரிச்சு வச்சிருக்கிறாரு. 8 மாவட்டத்துக்கும் பொறுப்பாளர்கள் போட்டாச்சு. இப்ப சின்ன சின்னதா அந்த 8 மாவட்டத்துக்கும் சேர்த்து இந்த உறுப்பினர் சேர்க்கையை வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் அதாவது பேருக்கு உறுப்பினரா இல்லாம விருப்பப்பட்டு நான் இந்த கட்சியில ஏதாவது பண்ணணும்னு நினைக்கக்கூடிய ஆளுகளை திரும்ப உள்ள எடுத்துட்டு வரது சில விஷயங்களை செஞ்சது ஒரு முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு பாக்குறேன். இப்ப நம்ம வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் யூனிட் ரத்தம் கொடுத்துருக்கிறோம். 1 கோடி ரூபாய் கிட்ட வந்து லஞ்சமா கொடுத்த பணத்தை மீட்டு கொடுத்துருக்கிறோம். பல லட்சம் மரங்கள் நட்டுருக்கிறோம். இந்த தகவல் எல்லாம் நம்ம ஆல்ரெடி இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டுமே தெரியுது. நம்மளை தாண்டி நம்ம கட்சியை தாண்டி அது பல குடும்பங்களுக்கு போய் சேரணும். அதே மாதிரி இவங்க இவ்வளவு இத்தனை வேலை செய்யறாங்களா, இவங்க இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற விஷயம் பொதுமக்களுக்கு போய் சேரணும். நம்ம கட்சி வளர்றது அவங்க கையில தான் இருக்கு. நம்ம ஏற்கனவே நம்ம கட்சியில தான் இருக்கோம். நம்மளோட ஓட்டு, நம்ம குடும்பத்தோட ஓட்டு, நம்ம நாம் தமிழர் கட்சிக்கு உறுதியா உண்டு. ஆனா அது மட்டும் வெற்றிக்கு பத்தாது. புது புது வாக்குகளை கொண்டு வரணும். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நான் என்ன பண்ணலாம்னு இருக்காங்க ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்றேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, திருப்பூர் தெற்குன்னு எடுத்துக்கிட்டேன். இப்ப என்னோட மாவட்டம் எடுத்துக்கிட்டேன். 8 மாவட்டமா பிரிச்சிருக்கு. இதுல என்னோட மாவட்டத்தை நான் எடுத்துக்கிறேன். என்னோட மாவட்டத்துல தகவல் மற்றும் தொழில்நுட்பத்துறை இல்லையா? அப்ப தகவல் எடுக்கிற தகவல் என்ன? டேட்டா. 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்னோட மாவட்டத்துல எத்தனை பூத் இருக்கு, இந்த பூத்துல எத்தனை வாக்குகள் நம்ம ஏற்கனவே வாங்கியிருக்கிறோம், அதை நம்ம எடுத்துக்கணும். சோ அது ஒரு மார்ஜின். இந்த மார்ஜினை நம்ம பீட் பண்ணணும். இந்த மார்ஜினை தாண்டி நம்ம வந்து 26ல கண்டிப்பா இந்த மார்ஜினை தாண்டி நம்ம ஓட்டு எடுக்கணும். சரி, அதுக்கான வழி என்ன? அப்போ நம்ம இந்த மாவட்டத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஆளுகளை நம்மளோட உறுப்பினருக்கு கொண்டு வரக்கும் சரி, நம்ம கட்சியோட நிறுவனம் பங்கெடுத்துக்கிறதுக்கும் சரி ஒரு வழிவகை செய்யணும். நான் என்ன செய்ய போறேன் அப்படின்னா, ஒரு சின்ன நோட்டீஸ் ஒன்று கிரியேட் பண்ணி ஒரு டிசைன் பண்ண போறேன். அதுல என்னென்ன இருக்க போகுது அப்படின்னா, நம்ம கட்சி இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கக்கூடிய சில தகவல்கள், நாங்க இவ்வளவு பண்ணிருக்கிறோம், இந்த மாதிரி சின்ன சின்னதா நிறைய விஷயங்கள் அதுல சேர்த்திட்டு, அதுல கியூஆர் கோடு மூலயமா ஒரு ஒரு கூகுள் ஃபார்மும் நம்ம கட்சியோட ஆப் அந்த பிளே ஸ்டோர்ல இருந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய அந்த ஆப்போட ஆக்சஸையும் நம்ம வந்து டவுன்லோட் பண்ணக்கூடிய லிங்கையும் நான் வந்து கியூஆர் கோட்ல கொடுத்துட்டு, யாரெல்லாம் அதாவது இது ஒரு சின்ன வேலை தான். ஒரு பேப்பர் எடுத்து ஸ்கேன் பண்ணி ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அது ஃபார்மை ஃபில்அப் பண்றது ஒரு சின்ன வேலை தான். ஆனா இந்த வேலையை செய்யக்கூடிய ஆளுங்க தான் நமக்கு வேணும். இந்த வேலையை கூட செய்யாத ஆளுங்க நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. சோ நான் என்ன எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா, இதை செஞ்சு பார்ப்போம், இதை முயற்சி பண்ணி பார்ப்போம். என்னோட மாவட்டத்துல எத்தனை ஆளுங்க இருக்கிறாங்க ஒரு கணக்கு எடுத்து இந்த நோட்டீஸ் டிசைன் பண்ணி கொடுத்து பார்ப்போம். ஒரு 1000 நோட்டீஸ் கொடுக்குறோம், ஒரு 15 பேர் உள்ள வராங்க, இதை இது பண்ணி ஒரு 15 பேர் உள்ள வராங்க, 15 புது ரத்தங்கள் வருது அப்படின்னா அந்த 15 பேரை வச்சு எனக்கு ஒரு சின்ன யோசனை என்னன்னா, தினமும் அண்ணனுக்காக ஒரு 5 நிமிஷம் ஒதுக்குங்க, ஒரு 5 நிமிஷம் பேசுங்க. இப்போ அண்ணன் நம்ம கிட்ட ஏற்கனவே சொல்றது என்னன்னா, நம்ம கிட்ட வந்து மீடியாக்கள் நம்மளை பெருசா கண்டுக்க மாட்டாங்க, நம்மளை பத்தி விஷயத்த பேச மாட்டாங்க. இப்போ புதுசா ஒரு 15 பேர் தினமும் 5 நிமிஷம் நம்ம கட்சியை பத்தி அண்ணனை பத்தி பேசுறாங்க அப்படின்னா அது இன்னும் பல பேர்கிட்ட போய் சேரும். அந்த 15 பேர்னால இன்னொரு 100 பேரை கொண்டு வர முடியும். அப்படித்தான் நம்ம கட்சி வளர்ந்ததே சோசியல் மீடியால தான், இன்டர்நெட்ல தான். நம்ம இப்படித்தான் வளர்ந்தோம். நம்ம இதுக்கு மேல கொண்டு போறது இப்படித்தான் கொண்டு போக முடியும். எந்த ஊடகமும் நம்மளை காட்டாது. நமக்கு நம்மளே ஊடகமா மாறணும் அப்படின்னா புதுசா கட்சி மேல ஈடுபாடு இருக்கக்கூடிய ஆளுகளை நம்ம ஒண்ணு சேர்க்கணும். 8 மாவட்டங்கள் இருக்கு திருப்பூர் தெற்குலன்னா 8 பொறுப்பாளர் இருக்கிறாங்க. ஸோ அந்தந்த மாவட்ட பொறுப்பாளர்களுக்கு யார் யார் நம்ம கூட இருக்கிறாங்கிற தகவல் தெரியணும். உறுப்பினர்களுக்கும் நம்ம என்ன எடுக்கிறோம், இப்போ ஒரு ரத்த தான முகாம் நடத்துறோம், இல்ல ஏதோ ஒரு கருத்தரங்கு நடத்துறோம், இல்ல ஒரு கலந்தாய்வு நடத்துறோம்னா எப்ப இது நடத்துறாங்க இவங்க அப்படிங்கிற தகவல் எல்லாருக்கும் போகணும். 100 பேருக்கு போனா தான் 15 பேர் வருவாங்க. ஏன்னா எல்லாருக்கும் சுய வேலைகள் இருக்குது, எல்லாருக்கும் அவங்க சுய வாழ்க்கை இருக்குது. ஸோ நம்மளோட சாம்பிளிங் சைஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா? இப்போ ஒரு 15% எடுத்துக்கலாம்.
1000 பேர் இருக்கிறாங்கன்னா 150 பேர் கொண்டு வந்துடலாம். அதான் கணக்கு. ஸோ நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ வால்யூம், எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மக்கள் கிட்ட போய் சேர்றோமோ அந்த அளவுக்கு நமக்கான இது கிடைக்கும். இதை நான் திருப்பூர் தெருக்குல முயற்சி பண்ண போறேன். இதை முயற்சி பண்ணி பார்த்துட்டு அடுத்த கலந்தாய்வுலையோ ஏதோ ஒண்ணுல என்ன நடந்தது, இது எங்களால் என்ன செய்ய முடிஞ்சது, நான் எத்தனை பேர் கொடுத்தேன், எத்தனை பேர் எங்கிட்ட புதுசா சேர்ந்தாங்க, இங்க எங்க மாவட்டத்தில் கூட செயலாளர்கள் மூலயமா நாங்க என்னென்ன செஞ்சிருக்கிறோம் தகவல் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.